வணக்கம் நண்பர்களே. நம்ம கவுன்சிலிங் எப்படி நடக்கும், 2வது நாள் 3வது நாளில் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் போன முறை விட இந்த முறை வேக்கன்சி கம்மி. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 2வது பார்த்திங்கன்னா ஜேஏ விட டைப்பிஸ்ட்டில் போஸ்டிங் குறைவு, ஸ்டெனோலையும் குறைவு. சரிங்களா? இந்த 3 விஷயத்தை நம்ம தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஜேஏல பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருக்கக்கூடிய நிறைய துறைகள், அதாவது நல்ல துறைகள் என்னென்ன சொல்கிற பாருங்க. நல்ல துறைகள் மன்னிக்கணும், நல்ல துறைகள் எல்லா வேலையும் நல்ல வேலை தான், என்ன மன்னிச்சிங்க. அடுத்தது நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய துறைகள் பார்த்திங்கன்னா ரெவென்யூ, பிடிஓ, விஏஓ, இஓ, ஹெச்ஆர்ஏ, லேபர் டிபார்ட்மெண்ட்டு, லோக்கல் ஃபண்டு ஆடிட்டு, ட்ரெஷரி, ஸ்கூல் எஜுகேஷன், அல்லது பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய துறைகள். நீங்கள் அப்படியே ஒரு ஆர்டர் வைஸாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா? துறைகள் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மார்க் எடுத்துக்கிறத வச்சு, அதாவது ரேங்கை வச்சு தான் துறைகள் போகும். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் 2வது நாள்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அதில் இருக்கிற ஒரு டாப் லெவல் துறைகள் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நாள் 2வது நாள்லேயே முடிஞ்சிடும் டோட்டலாக. 3வது 4வது நாளில் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டிபார்ட்மெண்ட்டு, அதை கம்யூனிட்டி லெவலில் ரேங்க்கில் முன்னாடி இருக்கவங்க மட்டும்தான் அது வாய்ப்பு இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலான துறைகள் இருக்கும். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 10 நாள் 8 நாள் தாங்கும். மினிமம் ஒரு 8 நாள் 7 நாள் தாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், துறைகள் எதிர்பார்த்த துறைகள் இருக்கும் அவங்களுக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 5வது நாள் 6வது நாள், அதுக்கு மேலே அது தாங்காது. பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் அவ்வளோதான், மொத்தமும் முடிஞ்சிடும். அதாவது டாப் லெவல் துறைகள். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் தான் முடிவு பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாலஜி கொண்டு வாங்க. நிச்சயமாக அவங்களால கொண்டு வர முடியும். இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள் சார்லாம் சொல்லாதீங்க. எந்த துறையை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி மாறணும்னு தெரியாது. ஒரு 4 துறையோட கோடுகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்கள். அதாவது டிசபிள் பர்சன் கேட்குறீங்க, உங்களுக்கு என்னால் சொல்ல முடியல. அதாவது உங்களுடைய டிசபிள் ரேங்கில் கேட்குறீங்க, கம்யூனல் ரேங்க் எனக்கு 50 இருக்குது 60 இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஈச் கம்யூனிட்டியில் 1%. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 4%னா இப்போ 4 கம்யூனிட்டியில் 4% அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு முடியல. அது எனக்கு சரியாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. சரிங்களா? இப்போ அதை நீங்கள் ஒரு கவனத்தில் வச்சுங்க. சார் எனக்கு சிவி வந்திருக்கு சார், அப்புறம் எப்படி சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு கேட்கலாம். அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, ரேஷியோ எப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ரேஷியோ எப்படி கூட்டிருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கிடைக்குமான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுத்தால் தான் உண்டு. இப்போ சப்போஸ் ஒருத்தர் என்ன பண்ணுவார், லைக் பண்ணுவார், ஒருத்தர் விரும்பவே மாட்டார், வேலையை எடுக்க மாட்டார், வரவே மாட்டார். அப்போ ஒரு 50-60 இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ 1% நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு சில பேருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்காக உழைச்சிருக்கீங்க, நிறைய எதிர்பார்க்குறீங்க. அதை நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே மனசு வாரத்தில் வாயு வாரத்தில். அதனால் என்னை மன்னிச்சுங்க. அதாவது நான் அதை சொல்ல மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்லை. அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. அடுத்தது நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வரலாம். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் சொல்கிறதே கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பான ஒரு விஷயத்த சொல்லிடணும்னு பயந்துட்டு தான் நான் சொல்கிறது கிடையாது. நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா செகண்டரி சிவி வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரென்த்து இருக்காது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவங்களுக்கு இந்த ரேங்கில் இருந்தால் சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது யாருக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. நமக்கு அதை தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக சொல்லலாம். அவங்க எலிஜிபிள், இவங்க நடந்துருவாங்க, நடக்க மாட்டாங்க, இவங்க ஹைட் வெயிட்டாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனால் அது நமக்கு தெரியாது இல்லை. அதாவது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஜேஏ டைப்பிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது நாள்லாம் கண்டிப்பாக எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட் நாளே ஜென்ரல் காலி ஆகிடும், 2வது நாள் பார்த்திங்கன்னா கம்யூனல் காலி ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 3ஆம் நாள்லாம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதாவது டாப் லெவல் துறைக்கெலாம் முடிஞ்சிருக்கும். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 4ஆம் நாள் 5ஆம் நாள் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எஸ்டிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். 2த்துக்குமே சொல்கிறேன், ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு, ஜேஏ, இந்த 3 கேட்டகரியுமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செஷன்லேயே கரெக்டாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் மறுபடியும் சொல்லலாம், இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க சார், வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூடோ இந்த கேட்டகரியில் இருக்குன்னு கேட்குறீங்க. அதாவது ஒரு 159 130 அந்த மாதிரிலாம் இருக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் பாருங்கள், அதில் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் உமன்ஸுக்கு இருக்கிற அந்த ரிசர்வேஷனில் உங்களுக்கு 10% சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க. டோட்டல் உமன்ஸுக்கு இருக்கிற 10%, அதாவது அதில் 10% கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸாக அது பிரியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷியோ கம்மியாயிடும். இப்போ 150 இருக்கவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு. அது சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் நல்லாவே நோட்டிஃபிகேஷன் நல்லாவே படிச்சுட்டேன். கடந்த முறை குரூப் 4 இந்த இப்போ இருக்கிற குரூப் 4ஓட நீங்கள் யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. அது வேறு, அது நிறைய போஸ்டிங் எடுத்தாங்க. அதை வந்து இதோடு நம்ம சேர்க்கக்கூடாது. இங்கே எல்லாமே குறைவு தான், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் துறைகளை நல்லா பார்த்து தேர்ந்தெடுத்துட்ட பிறகு நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் மாற்றலாம். சில வழிவகைகள் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது பெரிய ப்ராசஸ்ஸு. அதில் அடிப்படை விதிகள் நிறைய வழிகள் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பார்த்துக்குங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய துறையாக பார்த்து தேர்ந்தெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிற வழியை நம்ம பார்க்கணும். ரீசெண்டாக முந்தா நேற்று நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு சர்வேயர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அபத்தமான விஷயங்கள். நம்ம மன நிம்மதியை கெடுத்துடும், வாழ்க்கையே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, காலையில் நான் 10 மணிக்கு போவேன், 10:30 எடுத்து சாப்பாடு திறந்து வைப்பேன், 11 மணி வரைக்கும் சாப்பிடுவேன், ஒரு அரை மணி நேரம் ஃபைல் எடுத்து வைப்பேன், அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு டீ சாப்பிட போவேன், அப்புறம் 12:45 1 மணிக்கெலாம் வந்துடுவேன், அதுக்கு 1:30க்கு சாப்பிட போவேன், அப்புறம் 2:30க்கு உட்காருவேன், மறுபடியும் அங்கே ஃபைலை எடுத்து பார்ப்பேன், ஒரு 3:30 4 மணிக்கு டீ சாப்பிட போவேன், அப்புறம் 4 5:30 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஃபைல் ஒர்க் பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அதில் உண்மை இருக்காது, பொய்யாக தான் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் அது மாதிரி நடந்திருக்கோம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வருஷம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க, மிகைப்படுத்தி பேசுகிறது தான் இது. எல்லா இடங்கள்லையும் நடக்கூடியது. ஒரு சில நாளில் வந்து நமக்கு இதாக அதிக லெவலில் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா டப்புன்னு உட்காந்துருவோம், ரொம்ப பிளாங்க் ஆகி உட்காந்துருவோம், எந்த வேலையும் செய்ய முடியாத. இது வந்து இயல்பாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் வேலையை எடுத்த உடனே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலையை செய்ய போகிறீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் டைப்பிஸ்ட்டு, கோர்ட்டு எது எடுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், நம்மளுக்கு வேலைக்கு நல்ல ஒரு செக்யூரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறோம். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நம்மளை என்ன பண்ண முடியும், காலையில் 10 to ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை வாங்கலாம். அது மேலே ஒரு 1 hour 2 hour அவ்வளோதானே. என்ன செஞ்சிட போகிறாங்க? கவலைப்படாமல் நீங்கள் இருங்க, தைரியமாக வேலையை எடுங்க, பார்த்துக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு ஏன்னா நிறைய கால்ஸ் வருன்றதுனாலே மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல. கொஷின் எடுக்கிறது அது இதுன்னு போயிடுவேன். எனக்கு நிறைய என்னை வந்து நேரில் பார்ப்பாங்க, போவாங்க, வர சொல்லுவாங்க, ஓய்வை விட்டு தான் வர சொல்லுவாங்க, போவாங்க, வருவாங்க. மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம வேலையும் கட்டக்கூடாது, நம்மளுடைய கிளாஸும் கட்டக்கூடாது. ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காகவே நான் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நண்பர்களே, நீங்கள் கடுமையாக ஓடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க. யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம தரவரிசை சொல்ல வந்துட்டோம். அதாவது கம்யூனல் ரேங்கில் சொல்கிறேன். பிசியில் வந்து ஒரு 400லேருந்து 500, எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து ஒரு 450, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300, எஸ்டியில் வந்து ஒரு 100 150. இந்த ரேஷியோவில் பிசிஎம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 60 70. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல், அதாவது டாப் லெவலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஜென்ரல்லே கிடைக்கும், அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜென்ரல் சுத்தமாக காலி ஆகாது. ஜென்ரல் இருக்கும், ஆனால் டாப் லெவல் துறைகள் இருக்காது. அப்போ அடுத்தவங்க வரவங்க பின்னாடி வரவங்க தான் எடுப்பாங்க அதை. ஸோ நான் சொன்ன ரேஷியோ பார்த்திங்கன்னா மாறலாம். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இந்த அளவுக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற துறையை எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே நீங்கள் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 300க்குள்ளே, அதாவது பிசிஎம் எல்லாமே சேர்த்து ஒரு 300 350க்குள்ளே முடிஞ்சிடும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 250 வரைக்கும் போகும். அதாவது டாப் லெவலுக்கு சொல்கிறேன். எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 150 200, அதுதான் 150 தான், 200 வாய்ப்பு இல்லை. எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பார்த்தீங்கன்னா அதுவே கடினம்தான். ஒரு 40க்குள்ளே இருக்கலாம். இது வந்து டாப் லெவலுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியில் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி நிறைய இருக்குது. அதனால் நிறையவே நம்மளுக்கு
ஒர்க் ஆகும். ஸோ யாரும் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நான் சொன்னது எல்லாமே டாப் லெவல் தான் சொல்லியிருக்கேன். நார்மலாக சொல்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.